ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லா பேரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு யூடியூப் பக்கம் வந்து. ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்னை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸாக வந்து நான் முழுக்க முழுக்க இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் போனதால் என்னால் ட்ரைனிங் செஷன் எதையும் ப்ரொவைட் பண்ண முடியல. லாஸ்ட் மந்த் என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஎஸ் பீப்புள் ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் ஒன்று கொடுத்தேன். ரொம்ப பிரமாதமான ட்ரைனிங் செஷனாக இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங் செஷனாக இருந்தது. அந்த ட்ரைனிங் செஷன் என்ன மாதிரியான ட்ரைனிங் செஷன்னா, அது சர்டிஃபிகேட் பேஸ்டு ட்ரைனிங் செஷன் கிடையாது. சிசிஎன்ஏ ஆர் சிசிஎன்பி அல்லது பாலோவால்டோ சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டெய்லி பேசிஸில் ஒர்க் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம், ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம், முழுக்க முழுக்க நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதை எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் ஓரியன்டாக அந்த ட்ரைனிங் செஷன் போணுச்சு. அது ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ரைனிங் செஷனாக இருந்தது. இப்போது இதே சேம் ட்ரைனிங் செஷனை நான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். நான் முதல் எடுத்த உடனே இந்த ட்ரைனிங் செஷனோட ப்ரைஸை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்காதும் உங்களோட விருப்பம். யூஎஸ் பீப்புளுக்கு நான் வேறு சார்ஜஸ் பண்ணேன். நான் இந்தியாவில் பண்ணும்போது இதுக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் செஷனுக்கு 23,600 இந்த ட்ரைனிங் செஷனோட ப்ரைஸ். இதில் 3,600 அப்படின்றது 18% ஆஃப் ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த ட்ரைனிங் செஷன் இருக்கும். இதில் இந்த ட்ரைனிங் செஷன் வந்து ஆகஸ்ட் மந்த் 21 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான பிளான் இருக்குது. முதல்ல இந்த ட்ரைனிங் செஷனில் நம்ம என்ன கவர் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு கார்ப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு நெட்வொர்க் டயக்ராமை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரலையும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷன். இதில் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் தென் டேட்டா சென்டர் ப்ராடக்ட்ஸ், இதை தான் வந்து நான் வந்து ப்ரைமரியாக கவர் பண்ண போகிறேன். இது மொத்தமாக 30 ஆன்லைன் செஷன் இருக்கும். ஒவ்வொரு செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் இருந்து 3 ஹவர்ஸ் வரலாம். மினிமம் 2 ஹவர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். இதில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா பர்சனுக்குமே ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து 40 டேஸ்க்கு என்னோட லேப் அக்சஸ் உங்களுக்கு 24/7 அவைலபிள் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட லேபை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் அப்படி என்னென்ன நம்ம கவர் பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா, ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. ரவுட்டிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஏஜிஆர்பி, ஓஎஸ்பிஎஃப், பிஜிபி இந்த 3 ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் பார்த்தோன்னா டீப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லெவல் ஸ்விட்சஸ் லைக் 3560 அல்லது 2960 ஸ்விட்சஸ் மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. டேட்டா சென்டர் ப்ராடக்டான நெக்ஸஸ் ப்ராடக்டையும் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் கான்ஃபிகர் படிப்போம், லேர்ன் பண்ணுவோம், அதை நம்ம லேபில் ஒர்க் பண்ணி பார்ப்போம், அதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முக்கியமாக பாலோவால்டோ டிவைசஸ் வந்து நம்ம இன்டெப்த்தான நாலேஜ் அதில் நம்ம கேதர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐடென்டி சர்வீஸ் என்ஜின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட், செக்யூரிட்டி ஏரியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அப்புறம் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் நம்மளோட ஓன் பிகேஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லைக் ஓன் பிகேஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நான் விண்டோஸ் ரிலேட்டடாக எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நான் ஒரு பிகேஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பிகேஐலேருந்து நம்ம எப்படி சர்டிஃபிகேட்டை கேதர் பண்ணுறது, ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு ஐபிசெக் டனலை பிகேஐ யூஸ் பண்ணி அல்லது ஆர்எஸ்ஏ பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் நம்ம எப்படி பண்ணுறது, சர்டிஃபிகேட் பேஸ்டு ட்ரபிள் ஷூட் நம்ம எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாலோவால்டோக்கு மட்டும் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்க்கு அஸ் வெல் அஸ் வந்து ஐஸ் டிவைஸ்க்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம், இதெல்லாம் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஹோல் இன்ஃபர்மேஷன் இந்த என்டையர் செஷனில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 10 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இந்த ட்ரைனிங் செஷனில். முதல்ல இன்ட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ நீங்களும் நானும் மட்டும் பேசுகிறத தவிர்த்து நம்மளோட இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 10+11 பேரும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு டவுட் இருக்கும், இன்னொருத்தவங்க அதை கிளாரிஃபை பண்ண முடியும். 2 பேர் சேர்ந்து ஒரு லேபை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு லேபு முடியும் போதும் அல்லது ஒவ்வொரு செஷன் முடியும் போதுமே Q&A அப்படின்ற ஒரு பார்ட் நம்ம வச்சுருப்போம். அந்த Q&Aல உங்களோட கொஸ்டின்ஸ் அப்போதைக்கு என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வருதோ அதை நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் த செஷன் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணலை, உங்களோட டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டேரெக்டாக என்னோட நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். முக்கியமாக உங்களோட டவுட்ஸை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அது எனக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது 2 பேருக்குமே அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்ம இங்கே வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அட் த சேம் டைம் கம்யூனிகேஷன், மற்ற பர்சனோட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், லேப் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை 4 பேர் சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரே ஆளே டிசைட் பண்ண முடியாது. மற்றவங்களோடையும் கம்யூனிகேட் பண்ணி எப்படி அந்த லேபை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த பர்டிகுலர் செஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு செஷன் முடியும் போதுமே நான் அதை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் இந்த US பீப்புளுக்கு நான் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களோட கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே நான் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன், ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணுவேன். யார் யார் மெம்பர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ அக்சஸ் இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போன டைம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்க்கே யூடியூப்லேயே நான் கொடுத்துருந்தேன். செப்பரேட்டாக என்னோட பேஜ்லேயுமே நான் வந்து அக்சஸ் கொடுத்துருந்தேன். அதை நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அதை வந்து யூடியூப்பில் கொடுத்துருந்தேன். அப்புறம் அந்த யூடியூப் வந்து என்னோட கையில் இல்லை, அது வேற ஒருத்தவங்களோட கைக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த வீடியோஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ப்ரைஸ் நான் அப்போ வந்து 10,000 to 20,000 நான் வந்து அதை சேல் பண்ணிட்டு இருந்தேன். அதை காப்பி பண்ணி அதை அவங்க வந்து 1,000 rupees 2,000 rupeesக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ அக்சஸ் வந்து இந்த 30 செஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 60 days வரையிலையும் உங்களுக்கு அந்த வீடியோஸை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். 60 days எனஃப், மோர் தென் எனஃப். ஏன்னா ஒரு டாப்பிக்கை டேரெக்டாக என்கிட்ட கிளாரிஃபை பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறமும் அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 60 days உங்களுக்கு டைம் இருக்குது. ஆஃப்டர் 60 daysக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, வேறு யாருக்காவது இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை வந்து அதை வேறு ஏதாவது நீங்கள் அதில் வந்து நீங்கள் மணி பண்ணுறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களோட ப்ராசஸ் அல்லது உங்களை வந்து அந்த ட்ரைனிங் செஷன்லேருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் அடுத்து எந்த பர்டிகுலர் செஷன்லேயும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிங்க. இப்போ இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ மேபி ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு மத்தியானமே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோவுக்கு கீழேயே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, யார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த 10 பேருக்கு செப்டம்பர் 21 உங்களோட கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக, மோர் இன்ஃபர்மேட்டிவாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும். அதை நீங்கள் நீங்கள் அதை வந்து உங்களோட இன்டர்வியூ பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களோட இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு தாராளமாக இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் டாபிக்ஸில் சொல்லாத நிறையா விஷயம் நான் கவர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம்னு ஒன்று மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணிலாம் நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியாது. ஸோ நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லைக் டிக்கெட்டிங் சிஸ்டம், நெட் பாக்ஸ், இன்ஃபோ பாக்ஸ். இதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற, ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு
கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களோ அதுதான் நம்மளோட ப்ரைமரி கோல். அதை நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ட்ரைனிங் செஷனோட கோல். கூகுள் ஃபார்ம் அஸ் வெல் as soon as possible, நான் மேபி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ள என்டையர் டாபிக் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கில், செக்யூரிட்டியில் அண்ட் தென் டேட்டா சென்டர் ப்ராடக்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத என்டையர்லி நான் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் நான் சென்ட் பண்ணுவேன். கொட்டேஷனை கோத்ரூ பண்ணுங்கள், டாக்குமெண்டேஷனை கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்பி வைக்கப்படும். அதுக்கப்புறம் அது உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ், உங்களோட லேப் அக்சஸோட க்ரெடென்ஷியல்ஸ், VPN அக்சஸோட க்ரெடென்ஷியல்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு இமெயில் பண்ணுவேன். ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து செப்டம்பர் 21 நம்ம ஜாயின் பண்ணலாம். மேபி இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ என்னோட ரெக்கார்டிங் என்விரான்மெண்ட்டை டோட்டலாகவே மாற்றிட்டேன். இதுதான் இப்போ என்னோட புது செட்டப் ஃபார் ரெக்கார்டிங். இன்னும் வந்து எனக்கு வந்து மைக்ரோஃபோனும் அஸ் வெல் அஸ் ஆடியோ மிக்சரும் எனக்கு இன்னும் வந்து சேரணும். அது 20 அல்லது 21 வரும். மேபி நம்மளோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து இதே மைக், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக்கில் தான் உங்களுக்கு நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட புது மைக் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கிளியரான வாய்ஸோட உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, கூகுள் ஃபார்ம்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போதே கூகுள் ஃபார்ம்ஸையும் நான் அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். விருப்பம் இருக்கவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரைனிங் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ் அண்ட் see you.